கைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு டன் கம்மிங் டே நம்ம சிஎஸ்கே பிளேஸ் இதுவரை யாரும் சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம வாத்தியார் தல தோனி எப்ப டீமோட ஜாயின் பண்ண போறாரு அதை பத்தி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டீமோட ஜாயின் பண்ணது நம்ம டீம் மேனேஜர் ரசல் ராதாகிருஷ்ணன் தான். அவரு ஜாயின் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம லியோ தாஸ் அண்ட் லியோ பார்த்தனா நம்ம டிஎஸ்கே அனிமி டீம்ல பார்த்தனா அவர் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் தாங்க சிஎஸ்கே பிளேயர் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பிளேயரா ஜாயின் பண்ணது நம்ம கார்த்திக் சர்மா தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. பிளேயர்ல வச்சு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா முதல் பிளேயரை சிஎஸ்கே சென்னை ரீச் பண்ணிருக்காரு நம்ம அன்புடன்ல. அண்ட் இவரை பார்க்கறதுமே ரொம்ப ஆர்வமா இருக்கும் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விக்கெட் கீப்பரான நம்ம ஊர்வில் பட்டியலுமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் வேற லெவல் நியூஸ் சொல்லணும். ஊர்விலுமே பாத்தீங்கன்னா இந்த ஐபன் 2026 அவருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார் அண்ட் நம்ம சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச் அவருமே பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காரு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம கோச்சிங் ஸ்டாஃப்ல ஏஆர் ஸ்ரீகாந்த் சிஎஸ்கேவோட அனலிஸ்டா இருக்காருல அவருமே ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட பிசியோதெரபிஸ்டான டாமி சிமன்ஸ் அவருமே பார்த்தா ஜாயின் பண்ணிட்டாருங்க டீமோட. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட டீம் டாகான நம்மளோட மது சார் இருக்காருல அவருமே டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. ஓவராலா இவங்க வரையும் தான் இதுவரை ஜாயின் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே டீமோட. அண்ட் நம்ம எல்லாருமே வெயிட் பண்றது தல தோனியோட அந்த ஒரு என்ட்ரிக்கு எப்பப்பா தல தோனி சென்னையில் லேண்ட் ஆக போறாருன்னு எல்லாம் காத்துட்டு இருக்குங்க. தல தோனி ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போய் பிளஸிங் வாங்குவாரு. அந்த கோயில போய் தல தோனி நேற்று பிளஸிங்லாம் வாங்கிட்டாரு. சோ தட் அவர் கிளம்பிட்டாருன்ற மாதிரி இந்த ஒரு இமேஜ் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆல்மோஸ்ட் தல தோனி கிளம்பிட்டு வருங்க. என்ன பொறுத்தவரை நீங்க நைட்டு ஆறு இல்லைன்னா பாத்தீங்கன்னா மிட் நைட்ல வந்தா வந்துருவாரு. அதுல நாளைக்கு தல தோனி நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் கூட பாத்தீங்கன்னா தல தோனி முன்னாடியே ஃபர்ஸ்ட் டேவோ வருவாரு பார்த்தோம். ஆனா செகண்ட் டே ஆஃப் சிஎஸ்கே தான் வந்து ஜாயின் பண்ணாரு. மோஸ்ட்லி இன்னைக்கு மிட் நைட்ல தல தோனி வர வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா பாத்தீங்கன்னா தல தோனி நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதோட அவர் வந்திருக்கலாங்க, சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம தல தோனியோட அறிவியலுக்கு. ருத்ராஜ் கேக்வாட் கூடி சேர்த்து சிஎஸ்கே கேம்போட நீ நைட்டுக்குள்ள ஜாயின் பண்றாரு. அது கிளியரா தெரியுது. அப்ப மோர் தென் சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுவாங்க அந்த அப்டேட்டுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே